என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களால் முடிந்த அளவு முடிந்த ஆசனங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், வளம் பெறுவீர்கள், மனித ஆற்றல் பெறுவீர்கள் என்பது நிச்சயம். நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி முடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அதை செம்மையாக முடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் யோக ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். ஏன் வெறும் ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கலாமே, உங்களுக்கு எல்லா விதமான யோகமும் கிடைத்துவிடும். வியாபாரியானால் நீங்கள் மேலும் மேலும் அந்த வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி ஆசிரியர் இருந்தால் அதில் சிறப்பான ஆசிரியர்களாக ஆக முடியும். அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பொறுப்புகளில் நீங்கள் மற்றவர்களை விட சிறப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு தமிழர் தான் பெங்களூரில் இருக்கிறார். அவர் ஸ்ரீ பரமோத் காந்த், 12 வயது 6வது வகுப்பு படிக்கிறார். இப்பொழுது குவார்ட்டர்லி லீவில் இங்கே வந்து யோகாசனத்தை பழகுவதற்காக, எனது பயிற்சியாளர் தங்கி யோகாசனம் படைப்பதற்காக அவருடைய பெற்றோர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என்றால் எந்த அளவுக்கு இந்த ஆசனத்தை என்னுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆற்றலுடன் வாழ வேண்டும், நினைவாற்றலோடு வாழ வேண்டும். யோகாசனம் ஒன்று தான் அதற்கு வழி. வேறு அதுக்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது. நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எந்த மெடிக்கல் ஸ்டோர்லேயும் தனியாக மாத்திரை கிடையாது. நான் நினைவாற்றல் வேண்டும் மாத்திரை கிடையாது. யோகாசனம் ஒன்று தான். நோய் வந்தால்தான் நீங்கள் மருந்து மாத்திரைக்கு போகணும். நோயே வராமலும் மனிதனாக மனித ஆற்றலோடு வாழ்வதற்கும் யோகாசனம் கை கொடுக்கும். ஒரு கால் தூக்கிய தனுராசனத்தை செய்ய போகிறார். நறுமைச்சீடரே, பத்மாசனத்தை கலத்தி விட்டு அப்படியே கூப்பிடப்படுங்க. இப்பொழுது ரைட் லெக், வலது காலை மடக்கி 2 கைகளாலும் பிடித்து கொண்டு அப்படியே காலை மேலே தூக்குங்க. தனுராசனத்தில் ஒரு காலை மட்டும் தூக்கி செய்யக்கூடிய ஆசனம். ஒரு கால் தூக்கிய தனுர்ண்டா வில். வில் என்ன செய்யும்? எதிரியை கொல்லும், பிராணியை கொல்லும். இந்த ஆசனம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நோயை கொல்லும். அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதுகு வளைக்கப்படுகிறது. முதுகினுடைய வளைக்கப்பட்ட காரணத்தினால் வயிற்றில் உடம்பினுடைய பலன் வந்து பாரம் வந்து தாக்குகிறது. தலை தூக்கப்பட்டிருக்கின்றது. கால் முட்டு மடக்கப்பட்டிருக்கிறது. கை பின்னால் பிடித்து இழுக்கின்ற காரணத்தினால் புஜம் விரிக்கப்படுகிறது. பல்வேறு பாகங்கள் இந்த ஆசனத்தில் வேலை செய்கின்ற காரணத்தினால் இது அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை கீழே போட்டுவிட்டு 2 மூச்சு இழுங்கித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காலை மடக்குங்கள், தூக்குங்கள். காலை இழுத்து, நல்ல இழுத்து தலையை மேலே தூக்கணும். ஒரு கால் தூக்கிய தனுராசனம். நெஞ்சு நன்றாக விரிவடையும், நுரையீரல் விரிவடையும். இரத்த நாளங்கள், ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய, இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் இழுக்கப்பட்டு அது செம்மையாக நன்றாக வேலை செய்யும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்படி மெதுவாக எழுந்திருந்து இப்படி இங்கே தலை வையுங்கள். இங்கே தலையை வைக்க வேண்டும். படுத்துக்கொண்டு பக்கவாட்டில் செய்வதை கவனியுங்கள். இப்பொழுது வலது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும்.
இறுக்கி பிடித்து கொண்டு காலை பின்னால் இழுக்க வேண்டும், மேலே தூக்கி தலையும் தூக்க வேண்டும். ஒற்றைக்கால் தனுராசனம். முட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பந்துக்கிண்ண முட்டில் சில பேர்களுக்கு இறுக்கம் கிடைத்துவிடும். இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் அவைகளெல்லாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கதையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எந்த ஆசனத்தையும் லகுவாக செய்யக்கூடியதற்கு மார்க்கங்கள் இருக்கிறது. ஆசனத்தை பார்த்தவுடன் பயப்படக்கூடாது. தகுந்த யோகாசன ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து நாம் செல்வோமே ஆனால் அவர்கள் இந்த ஆசனத்தை லகுவாக பழவதற்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்து விடுவார்கள். உடல் கனமாக இருக்கிறது என்றோ, பலகீனமாக இருக்கிறது என்றோ, நோய்பட்டிருக்குமா என்றோ ஆசனம் வராது என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். யோக நிபுணர்களை நீங்கள் சென்று பார்ப்பீர்களானால் அந்த கடினமான ஆசனத்தை லகுவாக எப்படி பழகுவது என்பதை அவர்கள் கற்றுத்தந்து விடுவார்கள். இப்பொழுதெல்லாம் நிறைய யோகாசன ஆசிரியர்கள் வந்துவிட்டார்கள். நிச்சயமாக ஆங்காங்கே பயிற்சியாளர்கள் இருக்கின்றன. பள்ளிகளே கூட இப்பொழுது யோகாசன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கற்று வராத ஆசனங்களை பார்த்து கற்று தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு என்றும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.